அது ரொம்ப அழகான ஒரு கிராமம். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே துணி நெஞ்சி சம்பாதிக்கிறவங்க. வெங்கடேசனோ காலையிலேயே உட்காந்துக்கிட்டு துணி நெஞ்சுக்கிட்டு இருந்தான். டக் டக்குன்னு சத்தமும் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் லக்ஷ்மி கஞ்சியை கொண்டு வந்தா. ஏங்க, கொஞ்ச நேரம் அந்த வேலையை நிப்பாட்டிட்டு கஞ்சியை குடிங்க. எவ்வளவு நேரமா கஞ்சி குடிக்காம வேலை பாக்குறீங்க? வெங்கடேசனும் வேலையை நிப்பாட்டிட்டு, வேற வழி இல்ல லக்ஷ்மி. சந்தைக்கு போறதுக்குள்ள இந்த புடவைய நெஞ்சாகணும், இல்லனா நமக்கு வருமானம் கிடைக்காதே. அது சரிதாங்க. அந்த நூல் வாங்கணும்ல, அவர் வந்துட்டு போனாரு. அவருக்கு பாக்கி இருக்குல்ல, அதை கேட்டுட்டு போனாரு. ஹா, என்னதான் பண்ண போறோமோ ஒன்னும் புரியல. எனக்கும் அதுதான் பயமா இருக்கு லக்ஷ்மி. என்ன பண்றது? ஒரு புடவைய நெஞ்சாலும் வர்ற வருமானம் சரியா வர்றதில்ல. கடனை தான் வாங்க வேண்டியதா இருக்கு. கடன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது. நம்ம பக்கத்து வயல் நாராயணன் அன்னைக்கு வந்து பார்த்தாரு. கடன் வாங்கணும்னா அந்த சுப்பையா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் வாங்க சொல்லி சொன்னாரு. சுப்பையாவா? அவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்களே. உண்மைதாங்க. ஆனா நம்ம புடவை வித்ததுக்கு அப்புறமா சரியா வட்டியோட சேர்த்து பணத்தை கொடுத்துடலாம். நாராயண அண்ணனையும் துணைக்கு கூட்டிக்கிட்டு போங்க. அவரும் துணைக்கு வந்தா நல்லா இருக்கும். அவரை கூட்டிக்கிட்டு போய் நீங்க கடன் வாங்கிட்டு வாங்க. வெங்கடேசனும் வேற வழி இல்லாம, சரி, வேற வழி இல்ல. நாளைக்கே சுப்பையா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சுப்பையா அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டேபிள் போட்டுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். நாராயணனும் வெங்கடேசனும் அங்க வந்தாங்க. வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? அப்போ சுப்பையா தலை நிமிர்ந்து பார்த்து, அட நாராயணனா, எப்படிப்பா இருக்க? ஐயா கும்பிடுறாங்க ஐயா. ஐயா, வெங்கடேசனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் உதவி செய்வீங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். பணம் கொடுக்கறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பணத்தை திரும்ப வாங்குறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்குறவனுங்க சரியா திருப்பி தர மாட்டேங்கிறானுங்க. ஐயா, நான் அப்படிப்பட்டவன் இல்லைங்க. நான் எப்படியாவது புடவைய வித்து ஒரு மாசத்துக்குள்ள உங்க பணத்தை திரும்ப கொடுக்கறேன். சரி, நாராயணனுக்காக கொடுக்கறேன். ஆனா 100க்கு 2 பைசா வட்டி தரணும், சரியா? ஐயோ, 2 ரூபாய் வட்டி அதிகங்க ஐயா. விருப்பம் இருந்தா வாங்கிட்டு போ, வேண்டானா விட்டுட்டு போ. வெங்கடேசா, யோசிக்காத. பணம் இல்லைனா வியாபாரம் நடக்காது. சரிங்க ஐயா, கொடுங்க. 500 ரூபாய் வாங்கினதா எழுதியிருக்கேன், இந்த பத்திரத்துல கை நாட்டு வையே. வெங்கடேசன் கை நாட்டு போட்டான். சுப்பையா பணத்தை கொடுத்தான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அங்கிருந்து போயிட்டாங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா வெங்கடேசன் கடன் கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வந்தான். அவன் சுப்பையா வீட்டு வாசல்ல நின்னு, ஐயா இருக்கீங்களா ஐயா? சுப்பையா உள்ள இருந்து வந்து, யாரு, வெங்கடேசனா? ஐயா, இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா போச்சு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 500 ரூபாய் பணமும் 60 ரூபாய் வட்டி பணமும் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. பணத்தை பார்த்ததும் சுப்பையா சந்தோஷமா, பரவாயில்லையே, நேர்மையா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்க. நல்லதுங்க ஐயா. அப்ப நான் கை நாட்டு வச்ச பத்திரம். சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, வெங்கடேசா, பீரோ சாவியை எடுத்துக்கிட்டு என் பொண்டாட்டி கோயிலுக்கு போயிருக்கா. என்னை நம்புப்பா. நாளைக்கு காலையில வந்துடு, உன் பத்திரத்தை கொடுக்கறேன். ஐயோ, உங்க மேல நம்பிக்கை இல்லாம என்னங்க ஐயா? பரவாயில்ல, நாளைக்கே வந்து நான் வாங்கிக்கிறேன். வெங்கடேசன் அப்பாவியே அங்கிருந்து போயிட்டான். ஆனா சுப்பையாவோட மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. இப்படியே 2 நாள் போச்சு. வெங்கடேசன் சந்தையில காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கும்போது சுப்பையா அந்த இடத்துக்கு வந்தான். என்ன வெங்கடேசா, காய்கறி எல்லாம் வாங்குற? என் கடனை எப்ப திரும்ப கொடுப்ப? வெங்கடேசன் ஆச்சரியமா, ஐயா, என்னங்க ஐயா, 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்து வட்டியோட அசலையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்தேன். சுப்பையா ரொம்ப கோவமா, என்னது, கடனை திரும்ப கொடுத்தியா? எப்போ? கனவுலையா? கடனையும் வாங்கிக்கிட்டு பணத்தை திரும்ப கொடுத்துட்டேன்னு பொய்யும் சொல்றியா? ஐயா, மறந்துட்டீங்களா? அன்னைக்கு நானே வந்து உங்ககிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்தனே. டேய், நீ கை நாட்டு போட்ட பத்திரம் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. பணத்தை கொடுத்தனா பத்திரத்தை ஏன் வாங்கிட்டு போல? என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? வெங்கடேசன் அழுதுகிட்டே, ஐயா, சாவியில நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னீங்களே. நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வா, பாத்துக்கலாம். சுப்பையா அங்கிருந்து நேரா நாராயணனோட வீட்டுக்கு போனான். நாராயணன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நாராயணா, நாராயணா. அட, என்னங்க ஐயா இங்க வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலை. வெங்கடேசனுக்கு கொடுத்த கடன் விஷயத்துல நாளைக்கு பஞ்சாயத்து இருக்கு. அவன் தான் கடனை திரும்ப கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொன்னானே. ஷோ, அவன் உன்கிட்ட சொன்னதை மறந்துடு. நாளைக்கு பஞ்சாயத்துல எனக்கு சாதகமா தான் நீ பேசணும். ஐயா, அவன் என் நண்பங்க, நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? சுப்பையா அவனுடைய பையில இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து, இந்த 100 ரூபாயை வாங்கிக்கிட்டு நாளைக்கு எனக்கு சாதகமா நீ பஞ்சாயத்துல பேசணும். இது உன்னோட 1 மாச சம்பளம். அது மட்டும் இல்லாம உன்னோட பழைய கடனை தள்ளுபடி பண்றேன். நாராயணன் மனசுல ஆசை வந்துச்சு. 100 ரூபாய்க்காக அவன் நட்பையும் நியாயத்தையும் மறந்துட்டான். ஐயா, என் பழைய கடனை தர வேண்டாமா?
எதுவும் கொடுக்க வேண்டாம், நாளைக்கு எனக்கு சாதகமா பேசினாவே போதும். ஐயா, கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு சாதகமா பேசுறேன். அடுத்த நாள் காலையில ஊர் பஞ்சாயத்து கூடுச்சு. பஞ்சாயத்துல சுப்பையா, வெங்கடேசன், நாராயண எல்லாருமே இருந்தாங்க. அப்போ ஊரோட தலைவர், என்ன வெங்கடேசா, சுப்பையா கிட்ட கடனை வாங்கிட்டு அதை திரும்ப கொடுத்துட்டேன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியாமே. வெங்கடேசன் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, அவரு பொய் சொல்றாருங்க. நான் அவர்கிட்ட பணம் வாங்கினது உண்மைதான், ஆனா அதை வட்டியோட திரும்ப கொடுத்துட்டேன். கையில சாவியில பத்திரத்தை அப்புறம் வாங்கிக்கோன்னு சொன்னாரு. அவரை நம்பி நான் திரும்ப வந்தாங்க ஐயா. அவன் பொய் சொல்றாங்க ஐயா. அவன் கடன் வாங்கினது உண்மைதான், ஆனா திரும்ப கொடுக்கல. அன்னைக்கு நாராயணனும் கூட தான் இருந்தான். நீங்க அவனை வேணும்னா கேளுங்க. என்ன நாராயணா, நீ இதுக்கு என்ன சொல்ற? அப்ப வெங்கடேசன் ஆசையா நாராயணனை பார்த்தான். தான் நண்பன் தனக்காக பேசுவான்னு எதிர்பார்த்தான். ஆனா அங்க நடந்ததே வேற. நாராயண தலை குனிஞ்சி கொஞ்சம் தடுமாறி, ஐயா, கடன் வாங்கினது உண்மைதான், ஆனா வெங்கடேசன் இன்னும் கடனை திரும்ப கொடுக்கல. அன்னைக்கு நான் கேட்டப்போ பணம் இன்னும் தயாராகலன்னு தான் சொன்னான். அதை கேட்டு வெங்கடேசன், நாராயணா, என்னடா சொல்ற? கடனை கொடுத்துட்டேன்னு தானடா சொன்னேன். இல்ல அடைக்கலன்னு தான் சொன்னேன். போதும், நாராயணனே சாட்சி சொல்லியிருக்கான். அப்படின்னா சுப்பையா மேல தப்பு இல்ல, வெங்கடேசன் மேல தான் தப்பு. நீ சுப்பையா கிட்ட வாங்கின கடன் பணத்தை திரும்ப கொடுக்கணும். வெங்கடேசன் ரொம்ப கவலைப்பட்டு நியாயம் தோத்துருச்சு அப்படின்னு அழுதான். சுப்பையா நாராயணனை பார்த்து சிரிச்சான். இப்படியே சில மாசம் போயிடுச்சு. நாராயணன் அவனுடைய வயல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சுப்பையா அவனுடைய ஆளோட அங்க வந்தான். என்ன நாராயணா, இங்க என்ன பண்ற? இது என்னோட வயலாச்சே. என்னங்க ஐயா சொல்றீங்க? என்னோட வயல உங்க வயல்னு சொல்றீங்க? உன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக 6 மாசம் முன்னாடி கடன் வாங்கினியே, அதுக்காக இந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துருக்க. ஐயா, அந்த கடனை நான் எப்பவோ கொடுத்து தீர்த்துட்டேனே. உங்க வீட்டுக்கு தானே வந்து பணத்தை கொடுத்தேன், அதை நீங்க மறந்துட்டீங்களா? நீ கொடுத்தது வட்டி மட்டும்தான், ஆனா அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் வட்டி அசலோட சேர்ந்து இந்த வயலோட மதிப்பை விட அதிகமாயிருக்கு. ஐயா, பழைய கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே, அன்னைக்கு நான் வெங்கடேசனுக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னதுக்கு, அதுக்காக உனக்கு எதனா எழுதியா கொடுத்துருக்கேன்? எல்லாம் வாய் பேச்சு தானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மரியாதையா வயலை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ. இது அநியாயங்க ஐயா, நான் பஞ்சாயத்தை கூட்டுவேன். சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, பஞ்சாயத்தை கூட்டு. நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு நண்பனுக்கே துரோகம் பண்ணவன். உன் பேச்சை யாரு கேட்பாங்க? யாரு உன்னை நம்ப போறாங்க? நாராயணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தான் நண்பனுக்கு பண்ண துரோகத்துக்கு இன்னைக்கு அவனே ஏமாந்து நின்னுக்கிட்டு இருந்தான். நாராயணன் எல்லாத்தையுமே இழந்து பைத்தியக்கார மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா வெங்கடேசன் வந்தான். அப்போ வெங்கடேசனை பார்த்து நாராயண கவலையா அவனுடைய கால்ல வந்து விழுந்து, என்ன மன்னிச்சிடு வெங்கடேசா, அன்னைக்கு நான் பஞ்சாயத்துல உனக்கு துரோகம் பண்ணி அந்த சுப்பையாவுக்கு நல்லது பண்ண. இன்னைக்கு அவன் என்ன ஏமாத்திட்டான். வெங்கடேசன் நாராயணனை எழுப்பி, பாத்தியா நாராயணா, அன்னைக்கு கடன்ல மாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்த என்ன காப்பாத்துறத விட்டுட்டு இன்னும் ஆழமான கடன்ல தள்ளி விட்ட. அதுக்கு தான் உனக்கு இன்னைக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. நண்பா, என்ன மன்னிச்சிடு. எனக்கு வயல் போனாலும் பரவாயில்ல, ஊர்ல யாருமே என்ன நம்பல. பணத்தை எப்ப வேணும்னாலும் சம்பாதிக்கலாம் நாராயணா, ஆனா நம்பிக்கை போயிட்டா சம்பாதிக்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்ல அப்படின்னு வெங்கடேசன் சொன்னதை கேட்டு நாராயண பயங்கரமா அழ ஆரம்பிச்சான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம நம்மளுடைய சுய தேவைக்காக இன்னொருத்தங்களை ஏமாத்த நினைச்சா நாளைக்கு நாமளே ஏமாந்து எல்லாத்தையுமே இழந்து நடுத்தருவுக்கு நிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் வரும். Check out these awesome videos and don't forget to subscribe. See you next time.